பாக்கியாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இப்போ தான் வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. நான் கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியே தீருவேன். நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கங்க, எனக்கு சாதகமாக பேசுகிறேன், எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு பேசினாலும் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதுக்கான வயசு இருக்குது, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்து இந்த இடத்துக்கான டோக்கன் அட்வான்ஸை கொடுத்தது மட்டும் இல்லாமல் முழு அட்வான்ஸையும் கொடுத்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லலான்னு வரதுக்கு முன்னாடி ஈஸ்வரி கோபிக்கிட்டக்க நான் தான் வந்து சொல்லி அனுப்பிட்டேன், டோக்கன் அட்வான்ஸை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க நேராக அப்போ பாக்கியா உள்ள வந்தேன்னா அட்வான்ஸை வாங்கிட்டியானா வாங்கலைங்கிறாங்க. வாங்கலைன்னா என்ன அப்போ கொடுக்க மாட்டேன்னு ஏமாற்றிட்டானா 10,000 தண்டமா இல்லை நீயே காசு நிறைய கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. நான் ஏன் திருப்பி வாங்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் பண்ண தான் செய்வேன் அப்படின்னா உடனே அவங்க ஐயோ அப்படின்ட்டு வாயிலையும் வைத்து அடிச்சிட்டாங்க. இது இவங்க பணம் மாதிரி, இது வெட்டியாக தான் உட்காந்துருக்கு இந்த வீட்டில், எதுக்காக உட்காந்துருக்காங்கன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. ஈஸ்வரி மாதிரி வந்து ஒரு படுமட்டமான ஒரு கேரக்டரை பார்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கு சும்மா வந்து இந்த உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாமல் இருக்குவாங்கல்ல, அந்த மாதிரி உபத்திரம் மட்டும் செய்யக்கூடிய ஒரு ஆளுங்க இனியா, பெரிய வயசு இனியா. ஸோ இவங்களை வந்து இப்போ என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய பேரன்கள்லாம் கூப்பிட, செடியை நான் சொன்னாலும் கேட்க மாட்டியாமாங்க, எழில் வந்து இப்போதைக்கு வேணாம்மா, பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுங்க, யார் வேணால் என்ன வேணாம் பண்ணுங்கள், எனக்கு ஒரு நாள் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கே வந்து எனக்கு கைகாலெலாம் உடஞ்ச மாதிரி இருக்குது, நான் வேலை செய்ய தான் செய்வேன் அப்படின்னு பாக்கியா கோவமாக கிளம்பி போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களே வந்து பெயிண்டரை கூப்பிட்டு வச்சு ஆள்லாம் எவ்வளோ ஆகும்னு விசாரிச்சா 40,000 ஆகுங்கிறாரு சின்ன இடத்துக்கு. 40,000 அப்படின்ட்டு அதெல்லாம் வேணாம், காலை கம்மி பண்ணுங்கள், நானே பெயிண்ட் பண்ணுறேன், மெட்டீரியல்லாம் நானே வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு 15,000 முடிச்சு விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பாக்கியா. இதை வந்து அவங்களே பெயிண்ட் அடித்து கண்ணெலாம் தூசு விழுறத கோபி வேற பார்த்துறாரு. பார்த்துட்டு நான் தான் உனக்கு பணம் தரேன், நீ கொஞ்சம் பெரிய இடமா பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீயே பெயிண்ட் அடிக்கிற அப்படின்னா கொஞ்சம் பணத்தை சிக்கனமாக இருக்கேன், அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கேட்டதே போதும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிவிட்டுறாங்க. எழில் நான் கூட தப்பு பண்ணுறேன் நாட்டுமா, சாரிம்மா, நான் இப்படி பேசிட்டேன், உன்னோட ஆசையை புரிஞ்சுக்காம அப்படின்னதுக்கு எனக்கு இது ரொம்ப தேவையான விஷயம்டா, ஆனால் வந்து இன்னொரு தடவை நான் வந்து தெளிவுபடுத்த விடுறதுக்கு அளவுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இல்லை, நான் கிளம்புறேன் போய் படுக்கிறேன்ட்டாங்க பாக்கியா. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து இனியா வேறு வந்துட்டாங்க, அவங்களுக்கு வேறு சொல்ல போகிறாங்க சுதாகர் முன்னாடி, உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்.